ஜெய் ஸ்ரீராம். திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள்கிட்ட அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு 4, 5 மொரட்டு பீஸுங்க இருக்குங்க. தேவேந்திரன் பழனிசாமி, தினேஷ் சர்மா, மாதேஷ் மாதிரி ஒரு சில பேர் இருக்கானுங்க. அதுல நம்ம மாதேஷ் இருக்காரு இல்லையா, அவரு எப்பவுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்மளுடைய பாண்டே அவர்கள் மத்தவங்க கிட்ட இன்டர்வியூல இருக்கும்பொழுது, மத்தவங்க கிட்ட பேசும்பொழுது அவர் கொஞ்சம் சீரியஸா தான் இருப்பாரு, சீரியஸா தான் பேசுவாரு. ஆனா நம்ம மாதேஷ் கிட்ட பேசும்போது மட்டும் பாண்டியருடைய முகம் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருக்கும். ஆனாலும் கோக்குமாக்கா ஏதாச்சும் கேள்வி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கிற செருப்பை பிஞ்சு போட்டு அந்த பிஞ்சு செருப்பாலேயே மாதேஷ்க்கு 4 போடு போடுவாரு. அப்படி நம்முடைய பாண்டே அவர்கள் இந்த முரட்டு பீஸ் மக்கும் மாதேஷை போட்டு பொலன்னு பொலந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பாத்துடலாம். நிதி பிரச்சனை தீருமா தீராதா? இந்த திட்டத்தை ஒப்புக்கொண்டால் உடனடியா தீர்ந்துடும். 10 நிமிஷத்துல தீர்ந்துடும். பிஎம் ஸ்ரீ ஏத்துக்கணும், ஏத்துக்கிட்டா ஹிந்தி ஏத்துக்கணும், மும்மொழி ஏத்துக்கணும். அதெல்லாம் நான் உங்களோட மும்மொழி ஏத்துக்கணும். அது ஒண்ணு மும்மொழிக்கு நிதி இருந்தா வரும். புரியுங்களா? ஹிந்தி ஏத்துக்கணும் நான் சொல்ல. ஹிந்தி பொசிஷன் இவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எங்க சொல்ல முடியும்? பேப்பர் காட்டணும்ல. நான் சொன்னேன் 700 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு நான் சொன்னேன்ல. நான் ஒரு பேப்பர் காட்டுறேன்னு சொன்னேன். சரிங்களா? ஹிந்தி திணிக்கிறாங்க, நீங்க ஒரு பேப்பர் காட்டணும். பிஜேபி என்றால் ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருதம். அப்படியே நீங்க வளர்ந்துட்டாங்க. நீங்க முரசொலி மட்டும் படிச்சாலும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க 4 பேப்பர் படிக்கிறேன் சார். நீங்க படிச்சுதான் பாத்துட்டேனே சார். நீங்க என்ன படிச்சீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. எனக்கு சர்டிபிகேட் காட்ட வேண்டியதே இல்லையே. அது வெளியே தெரியல. நானும் சொல்றேன், நான் ஒரு பேப்பர் காட்டுறேன்னு சொன்னேன் சார். நீங்க எப்படி சேலஞ்ச் பண்ணீங்க? நீங்க ஹிந்தி திணிச்சிருக்க ஒரு பேப்பரை காட்டுங்கன்ற. நான் வேணா உங்களுக்கு வேற கொடுக்குவா? மத்திய உள்துறை அமைச்சராக அண்ணன் சிதம்பரம் இருந்தபோது ஹிந்தி படிக்க சொல்லி சொன்னது காட்டவா? வீடியோ போடுவா? ஹிந்தியிலே பேசியிருப்பார். பாக்குறீங்களா? அவர்கிட்ட கேளுங்க. என்ன சார் வேற பேசி, நீங்க மினிஸ்டரா இருக்கும்போது வேற பேசி, இப்போ அப்ப மினிஸ்டரா இருக்கும்போது போய் சொன்னேன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் தான் எதிர்க்கிறாங்க சார். இதை எங்களுக்கு வேண்டாம். எந்த காங்கிரஸ்? இங்க தமிழ்நாடு காங்கிரஸ். நீங்க ராகுல் காந்தி கேளுங்க. அவர் தமிழ் மாநில காங்கிரஸா தமிழ்நாடு காங்கிரஸா? தமிழ்நாடு காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு இந்த ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா மாநில கட்சி. அவர் ராகுல் காந்தி சொல்லுங்க. நீங்க அண்ணாமலை சொன்னா ஒத்துக்கா, மோடி சொன்னா ஒத்துக்கிறீங்களா? யார் சொல்றது நீங்க முதன்மை கொடுப்பீங்க? நான் அண்ணாமலை பேசுறதையும் தனியா எடுத்து வச்சு பேசுவேன், மோடி பேசுறதையும் எடுத்து வச்சு. யார் சுப்பீரியர்? பயங்கரமா ட்ரை பண்றீங்க பாவம். ராகுல் காந்தி சொல்லுங்க இந்திய திருப்பி கூடாதுன்னு. ராகுல் காந்தி சொல்லுங்க. முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த யோகேந்திர யாதவ் போட்டாரு, பிரசாந்த் பூஷன் போட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க, எப்படிங்க வந்து ஹிந்தி வெறுப்பு எப்படிங்க இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பிஜேபியை பிடிக்காதவங்க ராகுல் காந்தி சொல்லுங்க, திக்விஜய் சிங் சொல்லுங்க, யாராவது ஒரு காங்கிரஸ் பெருமந்தலை சொல்லுங்க ஹிந்தி திணிப்பு பண்றாங்கன்னு. நிதி பிரச்சனை, அதே போல தர்மேந்திர பிரதான் தமிழர்களை நாகரிகமற்றவர்னு பேசிட்டாருன்றதெல்லாம் போராட்ட வடிவில் இருக்குது. ஆனால் நீங்க கொடுத்திருக்கிற பதில் உண்மையான்றதை மக்கள் சொல்லுவாங்க. நீங்க அப்படி முடிச்சுட்டு போகும்போது நீங்க ஒரு வார்த்தை போட்டா நான் பேசாம ஒரு நன்றி சொல்ற ஆள் நான் கிடையாது. தமிழ் கலாச்சாரத்தை பத்தி இழிவா பேசினால் தமிழர் பத்தி நீங்க காட்டணும். அதுக்கப்புறம் தான் நன்றி வணக்கம். கனிமொழி சொல்லியிருக்காங்க சார். நான் சொன்னேன் நீங்க சார், நீங்க கேள்வி சொல்லியிருக்காரு. அவங்க சொன்னாங்க தமிழர்களை இழிவுபடுத்தினா பார்லிமெண்ட்ல இருந்தவங்க சார். தமிழக எம்பிக்களை பேசினார். தமிழக எம்பிக்களை பேசியிருக்க கூடாது ரங்கராஜ் பாண்டே ஸ்டேட்மெண்ட். நான் எந்த தகவல் மன்னிப்பும் கேட்டார். 3 முடிஞ்சு வச்சு நீங்க போற பக்கத்துல வணக்கம் சொல்ல போன வார்த்தையை போட்டு விட்டுருவோம். அந்த வணக்கம் சொல்ல 50 நிமிஷம் உட்கார்ந்துட்டே இருப்பேன். 15 லட்சம் நீட்டு ஹிந்தி திணிப்பு இதை தவிர்த்து இந்த திமுக கொத்தளமை ஊடகவாதிகள் வேற ஏதாச்சும் வாய் திறந்து பேசுறானுங்களா? பாஜகவிற்கு எதிராக பேசணும்னாலே இந்த 3 விஷயத்த மட்டும்தான் வச்சுக்கிட்டு பேசுறாங்களே ஒழிய மத்தபடி வேற எதுவுமே இவனுங்க பேசுறது கிடையாது. இந்த மும்மொழி கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, இது ஒன்னும் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்லாம் கிடையாது. ஓப்பன் சோர்ஸ்லயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஆனாலும் இந்த திமுக கொத்தடிமை ஊடகவாதிகள் எப்படிலாம் அவதூறு பரப்புறானுங்க பாருங்களேன். ஏன்னா டேய், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இருக்காதா? சரி, அதெல்லாம் இருக்காது, தெரிஞ்ச விஷயம் தான். மூளை கொஞ்சமாச்சு மூளை இருக்கணுமா இருக்க கூடாதாடா? நடுவுல நம்முடைய பாண்டிய அவர்கள் மக்கு மங்குனி மாதேஷை பார்த்து முரசொலியை மட்டும் படிச்சா உன் மண்டை இப்படிதான்டா வேலை செய்யும், உன்னை இப்படிதான்டா யோசிக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? அது உண்மையாலேயே டாப் நாச்சுங்க. அந்த நேரத்துல மாதேஷோட மூஞ்சியை பார்க்கணுமே. ஆல்ரெடி மாதேஷோட மூஞ்சி பயங்கரமா தான் இருக்கும். இதுல பாண்டே வேற அப்படி சொல்லிட்டாரா, மூஞ்சி இன்னும் விசித்திரமா பயங்கர விசித்திரமா மாறி போச்சு. எலை மாதேஷே, உன்ன மாதிரி எத்தனை கொத்தடிமை ஊப்பி ஊடகவாதிகளை அந்த மனுஷன் பார்த்திருப்பாரு. அந்த ஆள்கிட்டயே நீ ட்ரிக்கா பேசுற. ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டா தைரியம். அது எப்படி அவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அவ்வளோ அவமானப்பட்டாலும் ஐயா ஒரு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போய் நிக்கிற, அவர் முன்னாடி போய் நிக்கிற, அவர் எப்படி ஃபர்ஸ்ட் நீ ஃபேஸ் பண்ற? வேற வழியே இல்லையே. பாண்டே கூட பண்ற இன்டர்வியூஸ் மட்டும் தானே நல்ல ரீச் ஆகுது, நல்ல வியூஸ் போகுது. இதுக்கு முன்னாடி டுபுக் சங்கர் கூட பண்ண இன்டர்வியூஸ்லாம் நல்ல வியூஸ் போயிட்டு இருந்தது. ஆனா அதுங்களுக்குள்ள என்ன சண்டை சச்சரவுன்னு தெரியல. இந்த டுபுக் சங்கர் ஆதான் கூட இன்டர்வியூ பண்றதே இல்லை. அதனால பாண்டியாவோட இன்டர்வியூ மட்டும் தான் நல்ல ரீச் ஆயிட்டு இருக்கு.
அதனாலதான் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணி எதுவுமே இல்லாம மறுபடியும் பாண்டே கிட்டேயே போயிட்டு இன்டர்வியூக்கு நிக்கிறானுங்க. இந்த உலகத்திலேயே மானங்கெட்ட மகா கேவலமான ஒரு பொழப்புனா அது இந்த திமுக கொத்தடிமை ஊடகவாதிகளுடைய பொழப்பு தான். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தன் ஆட்சி நிர்வாகத்தின் தோல்வியின் காரணமாக இங்க ஒரு பெரிய உயிரிழப்பு சம்பவமே நடந்திருக்கு. அது குறித்தான கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கான பொறுப்பை ஏத்துக்காம அதற்கான சரியான பதிலை கொடுக்காம எப்பொழுதும் போல இந்த விடியா மாடல் திராவிட அரசு என்ன பண்ணிருக்கு, மத்தவங்களை சுட்டி காட்டி அவங்க மேல பழி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கு. தமிழகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் காஃப் சிரப்பை சாப்பிட்டு மத்திய பிரதேசம்ல 21 பச்சை குழந்தைங்க அநியாயமா இறந்து போயிருக்கு. இது குறித்து சட்டமன்றம்ல கேள்வி கேட்கும் பொழுது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப கேர்லஸா பேசியிருக்காரு தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மாசு அவர்கள். ஒரு இரங்கல் வார்த்தை இல்ல, ஒரு வரி கூட இரங்கல் தெரிவிக்கவே இல்ல. கொஞ்சம் கூட மனசு உறுத்தாம வருத்தப்படாம பேசியிருக்காரு. இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க இதே மாதிரி சிரப் சாப்பிட்டு செத்து போயிருந்தா இவங்க எல்லாருமே இதே மாதிரி தெனாவட்ட திமுறா ஆணவமா பேசியிருப்பாங்களா? ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க? ஏன்னா அந்த குழந்தைங்க இறந்து போன அந்த பச்சை குழந்தைங்க யாருமே தமிழகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இதுவே இஸ்லாமிய குழந்தைகளாகவோ இல்லைன்னா கிறிஸ்துவ குழந்தைகளாக இருந்தாவோ இவங்க எல்லாருமே கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாங்க. கொடிய அரக்கம்பத்துல கூட பறக்க விட்டுருப்பாங்க. காசா எங்கேயோ கிடக்கிற காசா அங்க நடக்கிற விஷயத்தை பார்த்து இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. ஆனா இங்க தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு காஃப் சிரப்பை சாப்பிட்டு மத்திய பிரதேசத்துல அவ்வளவு பச்சை குழந்தைங்க செத்து போயிருக்கு. ஆனா இவங்க யாருமே ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவே இல்லை, சின்ன இரங்கல் கூட தெரிவிக்கவே இல்லை. காசாக்கு கத்துற இவங்க இங்க நடந்த இந்த அசம்பாவிதத்திற்காக வருத்தம் தெரிவிக்கிறாங்களா? இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, அவ்வளவு பச்சை குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. ஆனாலும் இந்த திமுக காரங்க என்ன பண்றாங்க, வடக்கு தெற்குன்னு பேணுவாத அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் பல மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. தனது நிர்வாக தோல்விகளுக்கு பொறுப்பேற்காம கொஞ்சம் கூட கூச்சமே படாம இதுக்கெல்லாம் காரணம், இது மாதிரி நடந்ததுக்கெல்லாம் காரணம் பாஜக தான், மத்திய அரசு தான் அப்படின்ற மாதிரி அவங்க மேல இவங்க பழி போடுறாங்க. அது எப்படிங்க கொஞ்சம் கூட வெக்கமே படாம தங்களுடைய தவறுக்கு காரணம் அவங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்ற மாதிரி மத்தவங்க மேல பழி போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இந்த காஃப் சிரப்பை தயாரித்த நிறுவனம் தமிழகத்தை சேர்ந்ததுதான். இந்த பார்மா நிறுவனம் பல பாதுகாப்பு விதிமுறைகளை அத்துமீறி இருக்கு. ஒரு காஃப் சிரப்பை தயாரிச்சு முடிச்சாங்கன்னா அதை சோதனை பண்ணணும், ஓகேங்களா? பட் எந்த ஒரு சோதனையுமே செய்யாம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கற மாதிரி இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அவங்களுடைய கடமையை செய்ய தவறி இருக்காங்க. ஆய்வு செய்யல, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்கன்றது எதுவுமே பார்க்கல. அந்த கூடங்கள், அந்த ஆய்வு கூடங்கள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே இவங்க ஆய்வு செய்யவே இல்லை. இது எல்லாமே செய்ய வேண்டியது தமிழக சுகாதாரத்துறை தான். ஆனால் இவங்க செய்ய வேண்டிய வேலைகளை எதுவுமே சரிவர செய்யாம ஒட்டுமொத்த பழியை தூக்கி மத்திய அரசு மீதும் பாஜக மீதும் இவங்க போடுறாங்க. இது நிர்வாக தோல்வி, ஆட்சி செய்ய தகுதி இல்லாத திறனற்ற நிர்வாகத்தின் தோல்வி. இது மாதிரி நிகழ்வு நடந்ததுக்கு இவங்க எல்லாருமே தலை குனிந்து வெக்கப்படணும். சொந்த நிர்வாகத்தின் கீழே நடந்த இந்த அசம்பாவிதத்தினால ஏகப்பட்ட ஓட்டைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, மத்தவங்க மேல பழிய போட்டு சுத்துறாங்க. இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம். நடந்த இந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த மரணங்களை ஈஸியா தடுத்திருக்கலாம். தடுக்கக்கூடிய மரணங்கள் தான் இது எல்லாமே. இந்த திராவிட மாடல் விடிய அரசு ஒழுங்கா அந்த ஒரு வேலையை பார்த்திருந்தாங்கன்னா இத்தனை குழந்தைகள் இறந்திருக்கவே மாட்டாங்க. இந்த விடிய அரசின் நிர்வாக தோல்வியின் காரணமாகத்தான் அத்தனை பச்சை குழந்தைகள் செத்து போயிருக்கு. அந்த பாவத்தின் பெரும் பங்கு இல்ல அந்த பாவத்தின் ஒட்டுமொத்த பங்கும் திமுகவை தான் சாரும். இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் தான் சாரும். இதுக்கான கர்மாவை கண்டிப்பா ஒவ்வொரு திமுக காரங்களும் அனுபவிப்பாங்க, ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அனுபவிப்பாங்க, கண்டிப்பா அனுபவிப்பாங்க. இருக்கிறதுலயே கொடுமையான கொடூரமான சோகம்னா அது புத்திர சோகம் தான். அது மாதிரி நடக்கிறதுக்கு காரணமா இருந்த பாவங்கள் செய்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்க வாழும் பொழுதே அவங்களுடைய வாழ்நாளிலே அந்த கர்மாவுக்கான பலன்களை அனுபவிப்பாங்க. இது மாதிரி பாவங்களை இந்த திமுக எவ்வளவு செஞ்சிருக்கு தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் இந்த பாவத்தில இருந்தெல்லாம் இந்த திமுக காரங்க கண்டிப்பா தப்பிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு திமுக காரங்களும் அந்த பாவத்தை அனுபவிச்சுட்டு தான் போவாங்க. பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா என்ன குடிமொழி இருக்க போகுது? அத மாதிரி எதுவுமே பண்ணாம அவ்வளோ திமுறா தெனாவட்டா ஆணவமா பேசுறீங்க.
உங்களுடைய திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாகத்தான் அந்த பச்சை குழந்தைகள் இறந்து போயிருக்கு. அதை பற்றி வாயை திறக்காம மத்தவங்க மேல பழி போட்டு எப்படிங்க உங்களால பேச முடியுது? எப்படிங்க உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? எப்படி உங்களால தூங்க முடியுது? எப்படி உங்களால சாப்பிட முடியுது? நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு ஜீரணமாகுமா? அத்தனை குழந்தைங்க இறந்திருக்காங்க. அதுக்கான காரணம் நீங்க தான். நீங்க ஒழுங்கா அந்த பார்மா நிறுவனத்தை ஆய்வு பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனா நீங்க எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த பார்மா நிறுவனத்தை நீங்க ஒழுங்கா ஆய்வு பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை குழந்தைங்க இறந்து போயிருக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க அது எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த குழந்தைங்க இறந்ததற்கான காரணம் நீங்களும் தான். இதுல இவங்க சமூக நீதி சமத்துவம்லாம் வேற பேசுவாங்க. இறந்து போன அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு திமுக காரங்க கையிலயும் இருக்கும். ஒவ்வொரு திமுக காரங்க கையிலயும் இருக்கும். அந்த புத்திர சோகம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா உங்களையும் வந்து சேரும். நீங்களும் அதை அனுபவிப்பீங்க. அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்களுடைய வலி இருக்கு இல்லையா, அந்த வலியை நீங்களும் அனுபவிப்பீங்க. நீங்க உயிரோட இருக்கும் பொழுதே அந்த எல்லா வலியையுமே அனுபவிப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும்.